எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது டெல்லி இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 23 வயசு ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ராவல் பண்ணியிருக்காரு ட்ரெயினில். இந்த ஏப்ரல் 27 அன்னைக்கு அந்த ஆளுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது 2 பேர் அந்த ஆளை வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 22 நம்மளுக்கு வந்து இங்கே காஷ்மீரில் பகல்கம் இதில் வந்து அட்டாக் நடந்தது இல்லையா, அதை வந்து அந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஃபோனில் ரீல்ஸ் ஏதோ வருது, நியூஸ் என்ன ஏதுன்னு வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான், அப்டேட் என்னென்னு. அப்போ வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க 2 பேர் அன்ஐடென்டிஃபைட் பர்சன் அப்படின்னு தான் நியூஸில் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்ஐடென்டிஃபைட் பர்சன் வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவனை வந்து அதாவது அந்த பையன் பார்த்தது வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இது பண்ண மாதிரி பேசியிருக்காங்க அவங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து இப்போ இந்த ரீலை பார்த்து இதுதான் பெரிய டிஸ்பியூட்டே ஆயிருக்கு. அப்ஜெக்ஷனபிள் திங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது நியூஸில். தொடர்ந்து அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அதாவது கவர்மெண்ட் ரயில்வே போலீஸுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி என்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு. இந்த மாதிரி என்னை வந்து மிரட்டினாங்க, அசால்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து ட்ரெயினை விட்டு தூக்கி வீசிடுவேன்லாம் வர பயமுறுத்தியிருக்காங்க அவனை, அந்த பையனை. இது வந்து இந்த பிஎன்எஸ் ஆக்ட்டு, அப்புறம் வந்து இந்த அப்யூஸு, கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படிங்கிற அந்த இதிலெல்லாம் வந்து கேஸு வந்து புக் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து அதாவது ரேஷ்மி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், நாங்கள் அக்யூஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அது யார், அந்த ஆளை அந்த பையனை வந்து யார் மிரட்டாங்க, அந்த 2 பேர் அவங்க என்ன இந்தியன்ஸ் தானா இல்லாட்டி வேறு கண்ட்ரிக்காரங்களா, பாகிஸ்தானிஸா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வேல இருக்குது, எஃபர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ்ட் வந்து இவனை வந்து பயமுறுத்தியிருக்காங்க இல்லையா, நாங்கள் வந்து மூவிங் ட்ரெயின்லேருந்து இவனை தூக்கி வீசிடுவோம்னு. இதனால் வந்து அதையும் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் வந்து அந்த ஜிஆர்பி இது வந்து போலீஸ் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆளுங்களை இனி கண்டுபிடிக்கல, ஃபுட்டேஜை பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து அதாவது எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கான்னா, போபால்லேருந்து இண்டூர் பேசஞ்சர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போ நியூஸ் கரண்ட்டில் வந்து என்ன லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கூட நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. அந்த மாதிரி த்ரெட்டன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏதாவது கண்டுபிடிச்சா மட்டுமே நம்மளுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். இப்போ இனி பல அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ஏதுன்னு கேதர் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அது வந்து இனியுமே ஃபயரிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி அக்ரஷன் வந்து இனி குறையில, கொஞ்சம் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தது. திரும்பி வந்து இவங்க வந்து ஆளுங்களை வந்து இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து நிறைய பேரை வந்து கூப்பிடுறாங்க. அடுத்த வீடியோவில் என்ன ஏதுங்கிறது இனி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.